la! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். எப்படி சார் இருந்தது கோட் உங்க பார்வையில்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது விஜயனுடைய இத்தனை வருட திரைப்பட வரலாற்றில் இந்த படத்தில் அவர் நடித்தது மாதிரி இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிறாருன்னா இல்லை. நியாயமா விஜயகாந்தாவே நீங்க காமிச்சிருக்கு. வர்றாரு, அவருக்கு ஒரு ஃபைட் இருக்கு, அதுக்கப்புறம் விஜய் என்ட்ரி கொடுத்துருந்தாருன்னா அது பிரமாதமா இருந்தது. அந்த டீ கோட்லாம் பாத்தீங்களா சார்? இந்த எல்லோ சாரி, அந்த பேண்டில்ஸ் இல்ல அவங்க ரெஃபரன்ஸ் மிஸ்கின் ரெஃபரன்ஸ். மிஸ்கின் படத்துல எல்லாம் ஒரு எல்லோ சாரி வரும். ஸோ அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. விஜய் இந்த இடத்தை அடைவதுங்கிறது ஏதோ ஒரு நாள் ராத்திரியில் எல்லாம் அடைஞ்சில்ல. அதற்கான மிகப்பெரிய உழைப்பையும் போராட்டத்தையும் பெரிய அவமானங்களை பட்டு ரொம்ப ஈஸியா தூக்கி அந்த கிரீடத்தை இன்னொரு தலையில வச்சிடவே முடியாது. வெங்கட் பிரபு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு டயலாக் பேசிட்டு போகவே மாட்டார். அது சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்குமான அன்பின் அடிப்படையில் அமைஞ்சதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வரைக்கும் ரஜினியை எதிர்த்தவர் இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு, காதலின் தீபம் ஒன்றுன்னு பாடுறாரு. நீங்க ரஜினி ரசிகர்களை கொண்டு வரணும், கிளைமாக்ஸ்ல தலாங்கிறாங்க, அப்போ அஜித் ரசிகர்களை கொண்டு வரணும், இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை கொண்டு வரணும். நிச்சயமா தியேட்டர் வழிஞ்சு நிறையும். பெருசா நெகட்டிவா இல்லை. அஜித் ரசிகர்கள் கூட இந்த படத்தை நியூட்ரலா தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்களே தவிர யாருமே இறங்கி அடிக்கல. நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த இளைஞர்களுடைய பல்ஸை கரெக்டா பிடிச்சி அடிச்சிருக்கிறார் வெங்கட் பிரபு. அப்படி தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த நம்பர்ஸ் முக்கிய நிலையிலே உடனுக்குடன் கொஞ்சம் செய்திகளை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தனன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்களும் அப்டேட்ஸும் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். கோட்டுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். எப்படி சார் இருந்தது கோட் உங்க பார்வையில்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஓகே. அதாவது விஜயனுடைய இத்தனை வருட திரைப்பட வரலாற்றில் இந்த படத்தில் அவர் நடித்தது மாதிரி இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிறாருன்னா இல்லை. அதுவும் அந்த நெகட்டிவ் ரோல் பின்னி படல் எடுத்துட்டாரு. அப்படி ஒரு நவரசங்களையும் குழைச்சி அடிச்சிட்டாரு இந்த கேரக்டரில். விஜயை வில்லனாக பார்ப்பதற்கு அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு விரும்புனாங்களா என்னன்னு தெரியல. நான் அப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அல்டிமேட்டான ஒரு நடிப்பா அப்படின்னு வியந்து பார்த்தேன். என்ன ரெண்டாவது முறை பார்க்க சொன்னால் கூட பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. சிறப்பு சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அழகிய தமிழ் மகன், இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் நெகட்டிவே இவருக்கு ஒத்து போகாது, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, விமர்சனங்கள் நிறைய சந்திச்சிருப்பாரு. இதில் நான் பண்ணுவேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அடமாகவும் இருந்த என்ன காரணமாக இருக்கும் சார்? இந்த கேரக்டர் நான் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் இருந்த காரணம் இல்லை. எப்போவுமேங்க இப்போ ரஜினியே நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார். சந்திரமுகிலாம் வேட்டையன் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இன்னொருத்தர் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். எப்போவுமே இந்த நெகட்டிவ் ரோலுங்கிறது மக்கள் மத்தியில் எடுபடும். ஸோ அதுக்காக தான் பெரிய பெரிய ஹீரோக்கள் நெகட்டிவ் ரோல் பண்ண ஆசைப்படுறது. இந்த படத்தில் அப்பாவும் மகனும் அதில் மகன் வில்லனாக மாறும் பொழுது அந்த கதையாக கேட்கும்போது அவருக்கு நிறையா ஸ்கோப் இருந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல சொல்லலாம், எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்ட பிறகு இமேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. எம்ஜிஆர்லாம் அப்படி தான் நினச்சாரு, விஜயகாந்த் அப்படி தான் நினச்சாரு, அரசியலுக்கு வந்த பல பேர் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் விஜய் தான் முதன் முறையாக அதையும் உடைக்கிறார். அண்ணாதோ இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதமே மாநாடு, விரைவில் பிரச்சாரம், அப்படி போகிற ஒரு மனுஷன் பயங்கரமாக கொலைகள் பண்ணுறதும் அதை ரசித்து பண்ணுறதும் எல்லாத்தையும் இப்படி டேக்கி டீஸியாக தூக்கி போட்டு போகிறதும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறதுங்கிறது நிஜமாகவே ஒரு பெரிய தைரியம், ஒரு அசாத்திய தைரியம். அது இமேஜ் தானேங்க, மக்கள் மத்தியில் எப்போவுமே இமேஜ் தானே. எல்லா காலத்துலேயும் நம்பியாரை திட்டுற கூட்டம் தானே இது. நம்பியார் ரொம்ப நல்லவராக இருப்பார், ஆனாலும் அவரை காரி துப்போம். ஏன்னா அவர் ரொம்ப எம்ஜிஆரை சண்டை போடுறாரு, எம்ஜிஆரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காருன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் மனசுக்குள்ளே நாம் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறோம், இது எப்படி போய் கன்சீவ் ஆகுங்கிறதெல்லாம் அவர் பெருசாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நிறைய ஹோப் இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு. அது நிஜமாகவே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காரு. ஓகே. ஜீவன் காந்தி ரெண்டுமே வெவ்வேறு கேரக்டர் தான் சார். எந்த கதாபாத்திரம் பிடிச்சிருந்தது, மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எதுக்காக இருக்கும்? எனக்கு ஜீவன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீவன்? ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்கிறேன்னே. அதில் தான் அவருடைய நவரசத்தையும் கொண்டு கொட்டினது அந்த ஜீவன் கேரக்டரில் தான். பட் அந்த முக அமைப்பு மட்டும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஏற்றுற மாதிரி இருக்கு. பட் அந்த காந்தி விஜய் ஒரு அழகாக இருக்கார். ஆனால் இந்த ரெண்டு விஜய்க்கும் விக்கு தயாரித்தவரை மட்டும் எங்கேயாவது பிடிச்சி நம்ம தயவுசெய்து அவருக்கு ஒரு 1000 மனுவாவது கையில் கொடுத்துடணும். இனிமேல் யாருக்குமே இப்படி நீங்கள் விக்கு பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ எதுக்காக அப்படி ஒரு விக்கை அவங்களுக்குள்ள அந்த ரெண்டு கேரக்டருக்கும் ரெடி பண்ணணும்னு தெரில. அது மட்டும் நமக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. ஓகே.
விபியோட ஸ்க்ரீன் பிளே, ஏன்னா மாநாடுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, மங்காத்தா விட பெட்டராக இருக்குமா அப்படின்ட்டு எப்படி பண்ணிருக்கிறார் வெங்கட் பிரபு அவர்கள்? வெங்கட் பிரபு வந்து அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் படத்தை குறைச்சிருந்தாருன்னா ரொம்ப பெட்டரான படமாக அது வந்துடும். அது இருக்கிறதுலே தி பெஸ்ட்டுங்கிற அளவுக்கு வந்திருக்கும். இந்த 1/2 மணி நேரங்கிறது கட்டாயமாக ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கு. அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ முந்தைய படங்கள் இப்போ மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டை இழுத்துட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன் பே அதில் இருந்துச்சு. இதுலேயும் அப்படி ஒரு ஸ்க்ரீன் பே இருக்குது. அப்படியே பின்னி 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 கொண்டு போவார். அடுத்தடுத்து உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணிகிட்டே இருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓடுது படம். அதில் இன்னொரு ஒரு 20 நிமிஷம் குறைச்சா கூட ஒரு பிரமாதமான படமாக அது மாறி இருக்கும். அந்த இடத்துட்டு அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. மற்றபடி வந்து வெங்கட் பிரபுவையும் நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் அந்த ஒரு படத்தை எடுக்கல. ஸோ பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், லைலா, ஸ்னேகா, இந்த மாதிரி எல்லாருமே வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் உண்டான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது கரெக்டாக கொடுத்துருக்காரா? அந்த 4 பேருக்கும் சூப்பராக கொடுத்துட்டாரு. யார்? பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அஜ்மல். மோகனுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் டெப்த் ஏற்றிருக்கலாம். ஏன்னா மோகன் தானே ஒரு முக்கியமான வில்லன். நீங்கள் அவரை வந்து ரொம்ப ஹீரோவை விட பயங்கரமாக காமிச்சா தானே அந்த வில்லன் கேரக்டர் எடுபடும். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அவர் டெப்த்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி மற்ற கேரக்டருக்கு எல்லாரையுமே ஒரே ஃப்ரேமில் காமிச்சிடுறாரு அவர். எப்போ விஜய் வந்தாலும் கூட அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அமைஞ்சு போயிருக்கு. இப்போ மற்றவர்களுக்கு இப்போ வெளியில் மோகன் வந்து வெளியில் இருக்கிறதுனால அவருடைய கேரக்டர் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. மேக்ஸிமம் வெங்கட் பிரபு வந்து அதை யார் மனசும் நோகாமல் பண்ணியிருக்காரு. ஓகே, இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட சோசியல் மீடியாக்கள் எழுதின அந்த நெகட்டிவ்ஸ் மட்டும் கேட்டுறேன் சார். இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம், இன்னும் டைம் எடுத்து அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது நீங்கள் அக்செப்ட்? அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, நியாயமாக வந்து விஜயகாந்தாவே நீங்கள் காமிச்சிருக்கலாம். அவர் வர்றாரு, அவருக்கு ஒரு ஃபைட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து விஜய் என்ட்ரி கொடுத்துருந்தாருன்னா அது பிரமாதமாக இருந்திருக்கும். அவருக்குள்ளே வந்து வேற ஒருத்தரை கொண்டு வந்து, ஸோ அது மட்டும் நமக்கு ஒட்டவே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகே, கேப்டன் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம். ஓகே, அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னாங்க, அது ரிவீல் பண்ணிட்டாங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். த்ரிஷாவோட டான்ஸ் எப்படி இருந்தது சார்? த்ரிஷா தேவையா அப்படின்றது தான். த்ரிஷா தேவையான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் த்ரிஷா தேவைன்னு படக்குழு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவங்க வந்து படம் முழுக்க வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை அவங்களே பாடுற மாதிரி இருந்திருந்தா இன்னும் சூப்பராக. ஓகே ஓகே. பட் அவங்க பாடுற மாதிரி இல்லை. அது வெறும் வந்து டான்ஸ் மூமெண்ட் மட்டும் இருக்குது. எனக்கு தெரிந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, அதாவது நீங்கள் கில்லி படத்தில் வரும்ல, அப்படி போடு சாங்கு, அந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு சாங் இது. கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம் அவங்க. ஓகே, அவங்கள பொறுத்தளவுக்கு சூப்பராக ஆடிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் வேற. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பாட்டு முழுக்கவே அவங்க வரணும், அவங்களே பாடணும், அந்த அந்த லிப் மூமெண்ட்லாம் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். சார் அந்த டீகோட்லாம் பார்த்தீங்களா சார்? இந்த எல்லோ சாரி, அந்த பேண்டில்ஸு, இதெல்லாம் அந்த கலர் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க, அப்பயே வந்து இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்காங்களான்னு? இல்லை, அவங்க ரெஃபரன்ஸ் வந்து மிஸ்கின் ரெஃபரன்ஸ். மிஸ்கின் படத்துலலாம் ஒரு எல்லோ சாரி வரும். ஸோ அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தெரியாமல் யதார்த்தமாக நடந்த விஷயமா தான் அதை பார்க்கணுமா? தெரிஞ்ச கூட நடக்கட்டுமே, அதே நம்ம சொல்லணும். ஓகே, விஜயன் சினிமா வாரிசு தான் சிவகார்த்திகேயன் அவர்கள், ஏற்றுக்கலாமா சார்? நீ அது எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? அவரே கொடுத்துட்டு போயிட்டார் சார். இனிமேட்டு என் இடம் உங்களுக்கு தான், என் ஆடியன்ஸை பார்த்துக்குங்க, சினிமாவை பார்த்துக்குன்னு ஒரு பொக்கிஷத்தையே தூக்கி கொடுத்து. ஒரு விஷயம் சொல்லவா? கலைஞர் வந்து டி ராஜேந்தரை எண்ணில் பாதினார். ஓகே, என்ன நடந்தது? திமுகவுக்கும் டி ராஜேந்தருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் சொல்வது வேறு, பர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு. இப்போ விஜய் வந்து இந்த இடத்தை அடைவதுங்கிறது ஏதோ ஒரு நாள் ராத்திரிலெல்லாம் அடைஞ்சில்லை. அதற்கான மிகப்பெரிய உழைப்பையும் போராட்டத்தையும் அப்படியே கடந்து பெரிய அவமானங்களை பட்டு இங்கே வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நின்றுட்டார். ரொம்ப ஈஸியாக தூக்கி அந்த கிரீடத்தை இன்னொரு தலையில் வச்சிடவே முடியாது. அவங்க அதே மாதிரி போராடணும் உழைக்கணும். அது இல்லையான்னா இருக்குது. சிவகார்த்திகேயன் அது இல்லையான்னா இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆனால் விஜய் இடத்தை அவர் பிடிப்பதற்கு அந்த 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 அந்தஸ்தை, நான் இடம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரவருக்கான இடம்ங்கிறது அது தனி. ஆனால் அந்த அந்தஸ்தை பிடிப்பதற்கு உங்களுக்கு இன்னும் பல காலங்கள் எடுக்கும். பல வெற்றிகளை நீங்கள் கொடுக்கணும், பல மாதிரி நடிக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. டக்குன்னு எனக்கு பிறகு இவர்தாங்கிற பொருள்படும்படியாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் படத்தின்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்சி தானேங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓகே, ஆனால் அந்த டாய்லெட்டில் ஏன் சிவகார்த்திகேயன் வந்து நிற்கணும்? டாய்லெட்லையா நிற்கணும்? அவருக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுக்கணும்? அவர் இந்த டைலாக்லாம் ஏன் அதுக்குள்ளே வரணும்? அதெல்லாம் பர்பஸாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பக்கம் வெங்கட் பிரபு காரணமாக இருக்கார். ஏன்னா அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு.
அப்போ இங்கேருந்தே இந்த பில்டப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் விஜய் வந்து குழந்தை கிடையாது. அவர் வந்து வெங்கட் பிரபு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு டைலாக் பேசிட்டு போகவே மாட்டார். அப்போ அவரும் அனலைஸ் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து அவர் அனலைஸ் பண்ணி இதை வந்து நம்ம இந்த டைலாக்கை சொல்லுவோம், சொல்ல வேண்டிய நேரம் இது அப்படின்னு நினச்சி தான் அவர் சொல்லியிருக்காரு. அது சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்குமான அன்பின் அடிப்படையில் அமைஞ்சதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக ஈஸியாக டக்குன்னு பழகக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இதே சிவகார்த்திகேயன் வந்து ஜெயிலரில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்கன்னு கேட்டவர் தான் இல்லையா? அப்போ ஜெயிலர்லையும் ஒரு போயிருந்தாருன்னா ரஜினி ரசிகர்களையும் தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையை அங்கே பார்த்துருப்பார். டைரக்டர்கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு டைலாக்காக அங்கே தூக்கி போடுப்பான்னு ஏதாவது சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து இங்கே ஒரு அஜெண்டா தானே, நீங்களாக உருவாக்குறது தான் அந்த ஃபார்முலாவை. அது வந்து யாரெல்லாம் தனக்கு இணக்கமான இயக்குனர்களோ அவங்க மூலமாக வந்து அப்புறம் ஹீரோவை பிடிச்சி அப்படிலாம் நடக்கும். இப்போ நேரடியாக போராடி ஜெயிக்கிறதுங்கிறது ஒன்று, பைபாஸில் வர்றதுங்கிறது இன்னொன்று. பைபாஸில் நீங்கள் வந்தால் கூட மக்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் ஏற்கனவே சிவகார்த்திகேயன்கிட்ட இருக்குது. ஏற்கனவே குழந்தைகள் பெண்கள்னு ஒரு கூட்டம் சிவகார்த்திகேயன் பின்னாலே இருக்குது. அதே கூட்டம் விஜய் பின்னாலேயும் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தையும் கிளப் பண்ணால் அது வேறு மாதிரி ஆகும்னு ஒரு கால்குலேஷன் சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது. விஜய்க்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அவர் அரசியலுக்கு போகும்பொழுது தனக்கு எதிரி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் நேற்று வரைக்கும் ரஜினியை எதிர்த்தவர் இன்றைக்கி ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு, காதலின் தீபம் ஒன்றுன்னு பாடுறாரு. பாடுறதுக்கு வேறு பாட்டே கிடைக்கலையா? அப்போது நீங்கள் ரஜினி ரசிகர்களை கொண்டு வரணும். கிளைமாக்ஸில் தலைங்கிறாங்க, அப்போ அஜித் ரசிகர்களை கொண்டு வரணும். இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை கொண்டு வரணும். விட்டால் சிம்பு படத்துலேருந்து ஒரு டைலாக்கு, தனுஷ் படத்துலேருந்து ஒரு டைலாக் கூட போட்டிருப்பாங்க. எனக்கு ஒருவேளை ஃபுட்டேஜில் போயிடுச்சா என்னவோ தெரில. பட் சூர்யா கங்குவா போட்டோ கூட நடுவில் காமிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி போகணும்னு விஜய் நினைக்கிறாரு. அதுக்கு பொருத்தமாக வெங்கட் பிரபு சில ஸ்பூன் சர்க்கரை உப்புலாம் அள்ளி போடுறாரு. கரெக்டாக இருக்குது இந்த கலவை. இருந்தாலும் ஏன் சிவகார்த்திகேயன் அப்படி தான் சார்? ஏன்னா சிம்பு இருக்காரு, சூர்யா இருக்காரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தா கேமியோனா நேரம் ஒடியாந்துருப்பாங்க. ஆமாம். ஸோ அது சிவகார்த்திகேயன் இன்னொரு ப்ரெஷரும் இது கூட தான். ஏன்னா இப்போ இந்த கேள்வி தான் அதிகமாகிட்டே இருக்கும், எங்கே போனாலும் கேட்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கும்பொழுது விஜய் இடத்துல சிவகார்த்திகேயன் அப்படிதான். ஏன் அதுக்கு அடுத்த நடிகர்கள் இல்லையா? இல்லை ஏன் இதனால விஜய் அவர்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டு தான் முடிவு பண்ணியிருப்பாரு, இல்லைம்மா இது தப்பாகும் அப்படின்னு கூட அதை திருத்தலையா அப்படின்றத ஒரு விஷயம். இல்லை, அவர் மனம் விரும்பி அதை செஞ்சுருக்கிறாரு. அதுதான் அவருக்கு தெரியும். இது தப்பாகவும் நாளைக்கு ஒரு விவாதமாக மாறுங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெரியும். தெரியாமல் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியாது. தெரியாத ஒருத்தரால் இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்த பிடிக்க முடியாது. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு அரசியல் இருக்குது, எல்லா இடத்துலையும் ரெண்டு பொருள் இருக்குது, அப்படி எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சும் அவர் அனுமதிக்கிறாருன்னா இந்த இண்டஸ்ட்ரியை அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஹோப்பு இருக்குது. நம்மளே வந்து இவரை வர்றா விஜய் என்றைக்கோ சொன்னார், இன்றைக்கி இவர் வந்துட்டாரேன்னு நாளைக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குதுன்னு நினச்சிருப்பார் அவர். சிவகார்த்திகேயன் அதற்கான வேகத்தோடு அவர் ஓடணும். இன்னொன்று இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போது தனுஷோ சிம்புவோ இன்னும் அந்த இடத்துக்கு வர துடிக்கிற பல நடிகர்கள் நிச்சயமாக அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதே அன்பை அவங்க விஜய் மேலே வச்சுருக்காங்க. இப்போ சிம்புலாம் வந்து விஜய்கிட்ட பேசாமல் பழகாமல் இருக்காரன்னா, இப்போ வாழு படத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃபினான்ஷியலாக, டக்குன்னு விஜய் தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, யார்கிட்டயாவது பேசணுமா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசணுமா அப்படின்னு அவர் தான் வந்து விஜய் பேசினார். ஸோ அந்தளவுக்கு வந்து சிம்புவுக்கு ஒரு காலத்தில் ஹெல்ப் பண்ணவர் தான் விஜய். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சிம்புவுக்கு இப்போ வருத்தமாக இருக்கும்ல, என்னடா அது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. எதுவாக இருந்தாலும் அவரவர் போராடி தான் அந்த இடத்துக்கு வரணும். கண்டிப்பாக இன்னொருத்தர் பைபாஸ் போட்டு கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்தில் சரியில்லை. ஓகே, ஏகே ரெஃபரன்ஸ் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டே இருந்தீங்க அஜித் நடிக்கவே மாட்டார் எழுதி வச்சிங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரெஃபரன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஒருவேளை கூப்பிட்டுருப்பாங்களோ, ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்லாம் இன்னும் ரசிகர்கள்ட்ட தோணிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? ஆனால் அஜித் அவர்களை கூப்பிட்டுருக்கும், ஏன்னா இப்போ எஸ்கே இருக்காரு, அந்த இடத்துல ஏகே நினச்சி பார்க்கும்பொழுது தேட்டரே பிளாஸ்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் சொல்லியிருப்பாங்களா, இல்லை அந்த கேரக்டர் கூப்பிட்டுருப்பாங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று வந்து ஒரு பெரிய நடிகரை நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது அவர் டக்குன்னு ஒரு கோவப்பட்டாருன்னு வைங்களேன், லைஃப் லாங் நீங்கள் அவர் பக்கத்துலேயே போக முடியாது. இப்போ அஜித்தெல்லாம் வந்து அப்படி டக்குன்னு கோவப்படுற ஒரு கேரக்டர். விஜய் கூட சரி. இப்போ நாளைக்கு அஜித் படத்தில் சார் ஒரு சின்ன கேமியோ நீங்கள் அங்கே நின்றுட்டு போயிட்டா போதும் சார், ஒரு 2 டைலாக் சார்னு போய் கேட்ட முடியுமா? கேட்டால் இவருக்கு எவ்வளோ கோவம் வரும். அவர் ஒரு உயரத்தில் இருக்கார், இவர் ஒரு உயரத்தில் இருக்கார். அந்தந்த உயரங்களுக்கு ஏற்ற மரியாதையை தான் நீங்கள் படத்தில் கொடுக்கணும். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து விஜயை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜூனியர். நீங்கள் அவர் கேட்குறதுல தப்பு கிடையாது. அதனால் அஜித்தை கேட்க முடியாது. அவர் வந்து விஜய்க்கு சமமான ஒருத்தர். அவரை வந்து சார் இப்போ விஜய் படத்தில் சும்மா ஒரு அப்படி ஓரமாக
அப்படின்னு கேட்டுற முடியுமா முதல்ல? அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கேட்டிருக்கவே மாட்டாங்க. இந்த படத்தில் உங்கள் பேரை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு வேணா அனுமதி கேட்டிருக்கலாம். தலைன்னு நான் சொல்லிக்கிறேன் சார் அப்படின்னு வெங்கட் பிரபு கேட்டிருக்கலாம். அதனால் என்ன தம்பி சொல்லி கேட்டிருக்கலாம் அவர். அதுதான், அவ்வளோதான், அது நடந்துருக்கும். ஓகே. ஓவராலாக கோட்டோட பிஸ்னஸ் முதல் நாளில் 126 கோடி அப்படின்றாங்க. அங்கே ப்ரொடக்ஷன்லேருந்து அஃபிஷியலாக வந்துருச்சு. இந்த நம்பர்ஸ் எங்கே போய் நிற்கும் சார்? இனி அந்த மேரத்தான் மாதிரி அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நம்பர்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் எங்கே போய் நிற்கும்? ரொம்ப அதிர்ஷ்டவசமாக தொடர் விடுமுறை இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், விநாயகர் சதுர்த்திலேருந்து ஆரம்பித்து ஒரு 4 நாள் அப்படி விடுமுறை இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான நாட்களாக பார்க்கப்படும். ஓகே, நிச்சயமாக தியேட்டர் வந்து வழிஞ்சு நிறையும். அதே மாதிரி விமர்சனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவாக இல்லை. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், அஜித் ரசிகர்கள் கூட இந்த படத்தை நியூட்ரலாக தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்களே தவிர யாருமே இறங்கி அடிக்கல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தியேட்டரில் கூட்டம் நிச்சயமாக இன்னும் பல மடங்கு ஏறும். நான் விசாரித்த வரைக்கும் அந்த இந்த இளைஞர்களுடைய பல்ஸை கரெக்டாக பிடிச்சி அடிச்சிருக்கிறாரு வெங்கட் பிரபு. அப்படி தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக இந்த நம்பர்ஸ் வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, எல்லாரும் கேட்குற கேள்வியாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜெயிலர், லியோ இந்த மாதிரியான படங்களோட வசூல இந்த படம் முறி அடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, அது போகிற போக்க பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ ஜெயிலர், லியோவுடைய முதல் நாள் வசூலை விட அது கம்மியாக இருக்குது. அது 148 கோடியே இன்னும் தெரியல. இது வந்து 126 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். இவங்க வந்து இந்த முதல் நாள் டிக்கெட்டை அந்த விலைக்கு சொல்லாமல் இருந்தால் ஒரு ஷோ நீங்கள் 9 மணிக்கே போட்டிருக்கலாம். ஓகே, நீங்கள் பல இடங்களில் வந்து ஷோ 10 மணிக்கெல்லாம் போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா 9 மணிக்கு நீங்கள் ஷோ போட்டால் இவ்வளோ டிக்கெட் விலை வைக்கணும்னு தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்க அவ்வளோ விலைக்கு நான் எதுக்கு விற்கணும்னு அவங்க ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அது நடக்காமலே போயிடுச்சு. ஒருவேளை அது நடந்திருந்ததுன்னு வைங்களேன், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபமாக அது வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. பட் இந்த பிஸ்னஸ் முறை அதை நீங்கள் கொஞ்சம் நெறிப்படுத்திருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் நினச்சது கூட அடிச்சிருக்கலாம். லியோ வந்து தமிழ்நாட்டை விட மற்ற ஸ்டேட்டில் நிறையா பேசும் பொருளாகவும் அமைஞ்சிருக்கு சார். ஆனால் கோட்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கவே முடியல. அங்கங்கே கூட்டங்கள் இருந்தாலுமே கூட கோட்டை ஏன் இவ்வளோ அளவுக்கு பேசலை ரிலீஸுக்கு அப்புறமும் அப்படின்றதான் ஒரு கேள்வி. இல்லை, விஜயை அவ்வளவு பெரிய நெகட்டிவ் ரோலில் அவங்க பார்க்க விரும்பலன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக கேரளாலே நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு காதலியவே ஒருத்தன் கழுத்தறுத்து கொள்கிறான், அதுவும் ரொம்ப ரசித்தபடியே கொள்கிறாங்கிறத வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள். பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு படம் பிச்சுட்டு ஓடுது. ஓகே, தமிழ்நாட்டில் இந்த படம் ஆமாம் 23ஆம் தேதி என்ன நடக்க போகுது சார்? ஏன்னா இவங்க மறுபடியும் அனுமதி கேட்டிருந்தாங்க, கேள்விகள் பதில்கள் மாறி மாறி அங்கே ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. 23ஆம் தேதி என்ன நடக்கும்? மறுபடியும் தலைவர் தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி புஷியானந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாய்ப்புகள் இருக்குது. அதாங்க, இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற நெருக்கடி அவ்வளவு தேவையில்லாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி துவங்கி ஒரு மாநாடு நடத்தாமல் அவங்க தேர்தலை மீட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு நெருக்கடியை கொடுப்பீங்க? இப்போ என்கொயரிங்கிறது தப்பு இல்லை. ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு என்கொயரின்னு ஒன்று கேட்பாங்க காவல்துறையிலேருந்து. இது என்ன பண்ணியிருக்கீங்க, அது என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குற வரைக்கும் தப்பு இல்லை. ஆண்கள் எத்தனை பேர் வருவாங்க, பெண்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குறதெல்லாம் வேணும்னு கேட்குறது. ஓகே, அதை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதுங்கிறது உங்களுக்கு நெகட்டிவாக தான் முடியும். அப்போ ஆளுங்கட்சி என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக விடுங்க. அரசியலை வந்து அவர் என்னவா டீல் பண்ணுறாரோ அதே வேகத்தில் நீங்களும் டீல் பண்ணுங்கள். அதுதானே அரசியல். அதை விட்டுட்டு நீங்கள் ஆரம்பத்திலே நான் நெருக்கடி கொடுப்பேங்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிடும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இன்னமும் தாமதிக்காமல் பர்மிஷனை கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் நியாயமாக காவல்துறை வந்து ஒத்துழைப்பு தான் கொடுக்கணும். இப்போ அங்கே வர்ற கூட்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிரச்சனை அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுத்து வர்றவங்களை வீட்டுக்கு அனுப்புறது தானே ஒரு நியாயமான அரசாக இருக்க முடியும். ஸோ அந்த வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் என்கொயரின்னு நீங்கள் அந்த கடைசி 10 நாள் வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னு வைங்க. இந்த 10 நாளில் என்ன அவங்களால் பண்ண முடியும்? இப்போ இன்றைக்கி வந்து பந்தல் போடுற வேலையெல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, அந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து பந்தல் போடுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை பர்மிஷன் கிடைக்கலன்னா அவுத்துக்கலாம், வேலையை பாருங்கன்ட்டாங்க. இப்போ அவங்களும் அதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஓகே, ஆனால் 69 தான் கடைசி படம் அப்படின்னு சொன்னாலும் இதுலேயும் லீடு இருக்கே சார். 2க்கான லீடு இதுலேயும் இருக்குது, லியோலையும் இருக்குது. என்ன பண்ண போகிறார் விஜய்? இன்னும் நடிக்க வாய்ப்புகள் இருக்கா? நடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஒரு 2026 தேர்தலுங்கிறாரு. இந்த தேர்தல் என்ன முடிவை கொடுக்குங்கிறத பொறுத்து ஒருவேளை திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமல் அப்படி தான் சொன்னார், இதுதான் என்னோட கடைசி படம்னு. ஆனால் திரும்ப வந்தார்ல. ஸோ அந்த மாதிரி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் வேறு என்ன பண்ண முடியும்? சினிமாவிலே இருந்த ஒருத்தர் வந்து சினிமாவை விட்டுட்டு அங்கே போகிறாரு. ஒருவேளை அது சரியாக ஒத்து வரலைன்னா திரும்ப இங்கே தானே வந்தாகணும்.
அப்போது ஒரு வேளை இந்த படம் வந்து பார்ட் 2 வருதா என்னன்னு தெரியல. பட் லீடு கொடுத்து வைப்போமேன்னு கொடுத்து வச்சுருக்காரு. ஓகே, அதே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னொன்று நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு எடுப்பேன். நான் நிச்சயம்